கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 119ஆம் சங்கீதத்திலே ஒரு அருமையான ஒரு வசனம் 165, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, சமாதானத்துக்கும் வேதத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் யோசிக்கலாம். வேத புத்தகம் என்பது பல்வேறு தேவ ஊழியர்கள் பல்வேறு காலகட்டங்களில் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து எழுதியதுதான் பரிசுத்த வேதாகமம். நீங்கள் உண்மையிலே வேதத்தை வாசித்து அதை தியானிப்பீர்களானால் உங்களுக்கு தைரியமும் நம்பிக்கையும் தேவனுடைய அன்பும் தேவ சுபாவமும் உங்களில் உருவாவதை நீங்கள் காண முடியும். இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் அநேக மனிதர்கள் தவித்து கொண்டிருக்கும் போது வேதத்தை வாசித்து அதை நேசித்து வாசிக்கிற ஒவ்வொருவரும் சமாதானத்தினால் நிறைந்திருப்பார்கள். ஏன்? அவர்களுக்கு பிரச்சனை இல்லையா? போராட்டம் இல்லையா? அவர்களுக்கு கவலை இல்லையா? இருக்கிறது. எல்லா மனுஷருக்கும் நடக்கிறது போலவே அவர்களுக்கும் கவலைகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள் உண்டு. ஆனாலும் அவர்கள் வேதத்தை வாசிக்கிறபடினாலே, அதாவது ஒரு பயபக்தியோடு அதை நேசித்து வாசிக்கிறபடினாலே அவள் இருதயத்திலே எப்பொழுதும் ஒரு சமாதானம் உண்டு. தேவன் நம்மோடு இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று வேதம் சொல்கிறது. தேவன் ஒருவேளை நமக்கு விரோதமான ஜனங்கள் இருந்தாலும் கூட தேவன் நம்மோடு இருந்தால் அவர்கள் எல்லாம் வாயை மூடி மௌனமாகி விடுவார்கள். நம்ம யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஒரு தைரியம் இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும். அதே போல தான் வேதத்தை நேசிக்கிறவர்கள், வேதத்தை வாசிக்கிறவர்கள், வேதத்தை தியானிக்கிறவர்கள், வேதத்தின்படி செய்கிறவர்கள் யாவருக்குள்ளும் சொல்லி முடியாத ஒரு தைரியமும் ஒரு அமைதியும் ஒரு சமாதானமும் இருப்பதை நீங்கள் காண முடியும். ஆகவே தான் நீங்கள் வேதத்தை அனுதினமும் வாசிக்கும்படியாக வேதம் நமக்கு சொல்லித்தருகிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.